Hi guys, welcome back to Design with John. நம்மளோட இந்த வீடியோவில் கிளாடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு 5 மினிட்ஸில் இன்ஸ்டாகிராம் கரோஸ் எல்லாம் நீட்டாக பண்ணுறது, அதே மாதிரி போஸ்டர் டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற போதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாட் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து கேன்வா கூட கனெக்ட் பண்ணி சில டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் கிளாடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட பிரதரோட அக்கௌண்ட். சரிங்களா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கலர் தீம், டைப்போகிராஃபியெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த விஷயத்த வந்து இதுதான் என்னோட கலர் தீம், இதுதான் எங்கள் பிராண்டோட டைப்போகிராஃபி அப்படின்றத வந்து கிளாடுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் என்னோட ரெஃபரன்ஸை கிளாடுக்கு ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து குரோம் போயிட்டு பின்ட்ரெஸ்ட்டில் கூட ஒரு ரெஃபரன்ஸுக்காக இமேஜஸ் சர்ச் பண்ணிக்கிறோம். ஓகே கைஸ், இதில் வந்து நம்ம ஏதாச்சும் மினிமல் அண்ட் கிளியரான ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது நல்லா இருக்கு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு கிளாட்ல போய் நம்மளோட சேட்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளாடுட்ட இந்த டிசைன்ல இருக்கிற கலர்ஸ், டைப்போகிராஃபி, அந்த ஸ்டைலை மட்டும் நீ வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோ, கண்டென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுன்னு சொல்ல போறோம். ஸோ இது மூலமா என்ன போகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு JSON ஃபார்மேட் ஃபைலாக வந்து நம்ம வந்து கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்க போறோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் styles, color theme, fonts, then bracket குள்ள வந்து avoid the contents ன்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், நம்மளோட இந்த JSON ஃபார்மேட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் அவாய்ட் பண்ண சொல்லிட்டோம். அதை விட்டுட்டு நம்மளோட அந்த கலர்ஸு, அதோட ஹெக்ஸ் கோட் எல்லாமே கொடுத்துருக்கு. அண்ட் ஃபாண்ட்டோட நேம் என்ன அப்படின்றதுமே நியூ ஹேண்ட்ஸ் கிரெட்டோஸ்க்கு. ஸோ இந்த ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர், இந்த 2 ஃபாண்ட்டையுமே நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து JSON ப்ராம்ப்டாக கொடுத்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளாடில் வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு வந்து அவனை வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அதில் போயிட்டு நம்ம இந்த ப்ராம்ப்டை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நான் எனக்கு அதுக்கப்புறம் கண்டென்ட்டை கொடுத்துட்டேன்னா அவன் இந்த டெம்ப்ளேட்டில் அப்படியே டிசைனை போட்டு கொடுத்துருவான். சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இதில் ஏன் நம்ம வந்து இமேஜ் ஜென்ரேஷன் வச்சு ட்ரை பண்ணோம்னா, கிளாடில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்ற பர்பஸ்க்கு வந்து ஒரு மாடியூல் கிடையாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கோன்னா, JSON ஃபார்மேட்டில் வாங்கி இதை பேசிக்காக சொல்லணும்னா வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு HTML டிசைன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, கிளாடில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு பாருங்க, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கரோசல் டிசைன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ப்ராஜெக்டோட நேம் என்ன அது நீங்கள் கொடுத்துக்கலாம். IG கரோசல்னு கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ வந்து அடுத்ததாக நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன டாஸ்க்கை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே தென் வந்து இப்போ நம்ம கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம். ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் நம்ம போய் அந்த JSON ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் இங்கே வந்து ப்ளஸ் ஐகான்ஸ் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேனல் ஓப்பன் ஆகும். இதில் நான் யூஸ் பண்ணிக்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராம்ப்டில் நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் கரோசல் டிசைனர் மாதிரி ஆக்ட் ஆகிக்கோ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு HTML ஃபார்மேட்டில் நான் கொடுக்குற அந்த கண்டென்ட் எல்லாமே டிசைனாக மாற்றி கொடுக்கணும். அதோட கலர்ஸ் என்னென்னது அண்டு டைப்போகிராஃபி எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உனக்கு இன்கேஸ் கொடுக்கலன்னா அதை நீ வந்து கொஸ்டினாக கேட்டு அதை நீ வாங்கிக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
அண்டு அந்த கலர் தீம் என்னது இருக்கணும், லைக் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஹூக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்களோட பேஜை மென்ஷன் பண்ணுறது, லாஸ்ட் ஃபூட்டர் பேஜில் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் மென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும் நீ அப்படின்றத வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருங்க. அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் வந்து இங்கே நம்மளோட அந்த கோடு இருக்க பார்த்தீங்களா, ஜேசன் ப்ராம்ப்ட் நீங்கள் எடுத்தீங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ராம்ப்ட் வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு கைஸ். இது அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கம்பெனி இன்க்ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 6 ஸ்லைடு கரோசல் ரெடி பண்ணுறதுக்கு ChatGPT போய் நான் வந்து டம்மி கண்டென்ட் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன். ஸோ ChatGPT வந்துட்டு ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து ஹூக் போர்ஷன்லேருந்து ஃபூட்டர் சிடிஏ வர எல்லாமே நம்மளுக்கு கண்டென்ட் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த கண்டென்ட் அப்படியே நம்ம அந்த ப்ராஜெக்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேக் இட் இன்டூ கரோசல்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதே டெம்ப்ளேட்டில் வந்துடும். நான் உங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன், மேக் திஸ் கண்டென்ட்ஸ் into IG carousels. ஸோ அந்த அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிராண்ட் நேமு, அதுக்கப்புறம் எத்தனை நம்மளுக்கு வந்து ஸ்லைட்ஸ் வேணும் அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து கலர் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்த கலர்லேருந்து அப்படியே எக்ஸ் கோட் எடுத்து இங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து இந்த 6 ஸ்லைட்ஸ் கரோசலுமே கிடச்சிருச்சு. இந்த 6 ஸ்லைட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபாண்ட்டும் சரி, அந்த கலர் தீமும் சரி, எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகலை, கன்சிஸ்டன்சியாக அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நியான் க்ரீன்லேருந்து அந்த ப்ளூ அண்ட் டைப்போகிராஃபி எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குது. சிடிஏ போர்ஷன்ஸ் அண்ட் நம்மளோட அந்த ஹூக் போர்ஷன்ஸுமே பக்காவாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கோ இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கோ 5 மினிட்ஸில் வந்து டிசைனை ரெடி பண்ணிடலாம். ஸோ உட்காந்து மாங்கு டே ஃபுல்லாக டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் கண்டென்ட்டை வாங்கிட்டீங்கன்னா அதை இவன்ட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா அதே டெம்ப்ளேட்டில் கலர் தீம் எதுவும் மாறாமல் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி டிசைனை ரெடி பண்ணிடுவோம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தாண்டி கிளாடில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேன்வா இருக்கு இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கேருந்து கேன்வாவில் ப்ராம்ப்ட் கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டீங்கன்னா கனெக்டிவர் ஆப்ஸில் கேன்வான்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக எதுவும் டிசைனில் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு டேரெக்டாக கேன்வா போய் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கிளாட்லேயே ப்ராம்ப்ட் கொடுத்தும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிளாட் அண்ட் கேன்வாவை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணுன்றத ஒர்க் ஃப்ளோவை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேன்வான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன். அன்டில் தென், பை.